ப்ளீஸ் யாராவது தமிழ் சினிமாவில் எங்கள் ஆளை வச்சு இதை எடுங்க ப்ளீஸ். ஸோ F1 ரேசிங்னு ஒரு படம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எனக்கு வந்து F1 ரேசிங் பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் கார்ஸுமே எனக்கு பெருசாக டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கார் ஓட்ட தெரியும், பட் காரோட அந்த டெக்னிக்கல் டீட்டெயிலாம் எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு நாலேஜோட தான் இந்த படத்துக்கே வந்தேன். ஆனால் படம் ஐயோ வேற லெவல் சான்ஸே இல்லை. அதாவது இந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, செம்ம சூப்பராக இருந்தது. படம் பார்க்கும்போது எனக்கு இருந்த இன்னொரு ஃபீலிங் வந்து அந்த ஹோல் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவில் போட்டுடலாம். படத்தில் 3 மெயின் கேரக்டர், பிராட் பிட்டோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இத்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு செகண்ட் டிரைவர் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த செகண்ட் டிரைவர் கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு அப்கமிங் ஹீரோ யார் வேணால் போடலாம். அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து நல்ல வெயிட் ரோலு, மேடி பண்ணால் சூப்பராக இருக்கும், ஆக்டர் மேடி பண்ணால் சூப்பராக இருக்கும், விஜய் சேதுபதி அவர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் ஓகேவா. ஸோ 2 மெயின் கேரக்டர் ஓகே. படத்தோட ஹீரோ பிராட் பிட் கேரக்டர் யார் பண்ணோம், வேற யாரு, நம்ம ஆளு தான், நம்ம கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட சிலை. ஐயோ இது வந்து அப்படியே தூக்கி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ஏகே தலையை நடிக்க வச்ச அந்த படம் எப்படி இருக்கும் தெரியுமா. ஐயோ சான்ஸே இல்லை. படத்துல ஒரே ஒரு ஸ்பாயிலர் சொல்லிடுறேன். படத்துல வந்து ஒரு கெசினோ சீன் ஒன்று இருக்கு. அந்த சீனை அப்படியே வச்சு சும்மா பேக்ரவுண்ட்ல ஒரு மங்காத்தா பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டா ஐயோ தியேட்டர்ல அப்படியே பிச்சுக்கும். இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க, சூப்பரான ஒரு படம். என்ன மாதிரி உங்களுக்கு F1 ரேசிங் பத்தி பெருசா தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவங்களே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ எனக்குமே ஒண்ணுமே தெரியாது F1 ரேசிங் பத்திலாம். ஒரு F1 ரேசிங் டீமுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு எல்லாமே புரிஞ்சுது. சூப்பர் படங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் யாராவது தமிழ் சினிமாவில் எங்கள் ஆளை வச்சு இதை எடுங்க ப்ளீஸ்.